இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அதுமா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து என்னோட சிஸ்டர் இன் லா அண்ட் கோ சிஸ்டருக்காக கெஸ்ட் டிஷர்ட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்கேன், என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். இங்கே அடிக்கிறது குட்டி குட்டி எல்லாமே வந்து மென்னு. ஸோ இதெல்லாமே வந்து பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து பிளாக் ஃப்ரைடே டேல வந்து என்னோட ஃபியான்ஸோட ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் சைடுக்கும் வந்து கொடுக்கணும், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து மென்னு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர், எஸ்பெஷலி பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸில். இதெல்லாமே வந்து நான் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன். பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து பிளாக் ஃப்ரைடே டைமில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. பை 3 get 3, அப்புறமா வந்து ஈச் ப்ராடக்ட் ஃபார் $6, $7 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டியாக வந்து போயிட்டு ஒவ்வொரு தடவை போகும்போதும் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எவ்ரி டைம் போயிட்டு கிராப் பண்ணிட்டு வரும்போது நமக்கு சேர்றதும் தெரியல. டக்குன்னு நம்ம வந்து இது இவங்களுக்கு தான், அது அவங்களுக்கு தான் செட்டாக நான் வச்சுருந்தேன். நான் அடுக்கும் போது அப்படி தான் ஒரு கேல்குலேஷனில் அடுக்கியிருக்கேன். பட் அகெயின் ரீபேக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜூம் வந்துக்கோங்க. இது வந்து இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து மென்னோட பாடி வாஷ் அண்ட் பாடி லிக்விட்ஸ் அண்ட் கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸு கூட. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ஹை அண்ட் பர்ஃப்யூம்ஸு. இது வந்து சார்லி, போத் மென் அண்ட் ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூட்டு, அதுக்கப்புறமா அடிடாஸோடது, அப்புறம் மில்லியனர் சீக்ரெட் ஃபார் விமன் அண்ட் மென் ரெண்டு செட்டுமே வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து வர்சாச்சே, கோச், க்ளோயி, ரால்ஃப் லாரன், பர்பரி, கெஸ், இது எல்லா பிராண்ட்லேயும் வந்து சென்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பர்ஃப்யூம்ஸு. என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இது எல்லாமே, அண்ட் அம்மா அப்பா எல்லாருக்காகவும், அண்ட் அவங்க வீட்டு சைட்லேயும் வந்து அவங்க சிஸ்டர் பிரதர் எல்லாருக்காகவும் இது வாங்கியிருக்கோம். இந்த சோனி ஹெட்செட் வந்து எங்கள் ஃபாதருக்கு, என் டாடிக்கு, அவங்க வந்து ரொம்ப யூடியூப் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து சோனி வயர்லெஸ் ஹெட்ஃபோன். அண்ட் இந்த குட்டி பர்சஸ் வந்து ஒன்று எனக்கு, இதில் சும்மா நான் வந்து இப்போ வீடியோக்காக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஒன்று எனக்கு, இன்னொன்று வந்து என் சிஸ்டருக்கு கேட்டிருந்தா, ஸோ அவளுக்கு. அப்புறம் இது எல்லாமே வந்து சாக்லேட்ஸ். இது வந்து ரொம்ப மினிமல் சாக்லேட்ஸ் தான். லிண்டோட பாக்ஸ் வந்து காஸ்கோவில் வாங்கினேன். அண்ட் டாப்லரான் சாக்லேட், ஹர்ஷீஸ் கிசஸ், அப்புறம் வந்து டாஃபீஸ் வாங்கினேன், கேரமல் டாஃபீஸ் அது. அப்புறம் இந்த மாதிரி லிண்ட் சாக்லேட், ஸ்விஸ் சாக்லேட் வந்து காஸ்கோவில் ரொம்ப 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 ஃபேமஸ்ன்னாங்க, மில்க் சாக்லேட். ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போகணும், என்ன ஆக போகிறேனோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்சஸ். எல்லா வாட்சஸுமே ஃப்ரம் ஃபாசிலும் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க பிளாக் ஃப்ரைடே டைமில். ஸோ அதனால் அங்கேயே எல்லாருக்கும் வாட்ச் வாங்கிட்டேன். அம்மா அப்பா, அதுக்கப்புறமா வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு சில பேருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அப்புறம் என் ஃபியான்சி அண்ட் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் மாமா மாமி எல்லாருக்கும் வந்து வாட்சஸ் எனக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் வாங்கியிருக்கேன். என்னோட வாட்சஸில் அண்ட் அவங்களோட வாட்சஸில் மட்டும் நாங்கள் எங்களோட பேர் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த வாட்ச் எனக்கே அண்ட் 2 வாட்ச் என்னோட ஃபியான்சிக்கு. ஸோ அந்த மாதிரியே வந்து கவரப் ஆகிடும். நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுனால அதையும் சேர்த்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ஸ். ஸோ பேக்ஸ் வந்து என்னோட அம்மாவுக்கு அந்த மைக்கேல் கோர்ஸ், அந்த மெரூன் ஒன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம ரிச்சாக இருந்தது இந்த கலர். ஸோ அவங்களுக்காக அது எடுத்திருக்கேன். இந்த பேக் வந்து என்னோட சிஸ்டருக்கு கேட்ஸ் பேரில் எடுத்தேன். அவளுக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்காக இது. நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கெஸ்ட்டில் வந்து பர்சஸ், அண்ட் இது வந்து என்னோட கசின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே ஆல்டோவில் எடுத்தேன். ஆல்டோவும் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஆல்டோவில் எடுத்தேன். என்னோட க்ளோஸான கசின்ஸ்க்கு எல்லாருக்கும் கெஸ்ட்டில். அண்ட் இந்த மைக்கேல் கோர்ஸ் எல்லாமே வந்து என் ஃபியான்சி அவங்க கசின்ஸ்க்கு எடுத்தது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் மதர் இன் லாக்கு எடுத்தது. என் மதர் இன் லாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே மாதிரி பேக் தான், பட் வேறு கலர். இந்த ப்ரௌன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள், ஸோ அதனால் இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே ஒரு மைக்கேல் கோர்ஸ் இருக்குது, அது வந்து என் கோ சிஸ்டருக்கு கிஃப்ட் பேக்ஸ். அதுக்கப்புறம் செட் ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்கினேன், 24 ஃபுல் சைஸ் பார்ஸு. இதுவும் வந்து காஸ்கோவில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்கஃபே. ஸோ சில ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நெஸ்கஃபே கொடுக்கலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெஸ்கஃபே காஃபி. அதுவும் இங்கே ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால் நெஸ்கஃபேயில் ஒரு 2-3, என்னால் எல்லா பாக்ஸும் எடுத்து வைக்க முடியல, அதனால் கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 செட் வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி ஐ திங்க் 5-6 வாங்கியிருக்கேன். எஸ், ஸோ ஓவரால் வந்து இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து நட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நட்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து சாக்லேட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நான் இப்போ வந்து எக்ஸஸாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மித்தபடி மீதி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஓவரால் லுக் இது தான்.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் வந்து வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து என்னோட வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும்தான். ப்ராபப்ளி அங்கே ஊருக்கு போனதுக்கப்புறம் யாரையாவது மறந்துருந்தேன் அப்படின்னா ஊர்லேயே ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னும் ஐடியா வச்சுருக்கேன். எஸ், இது ரொம்ப அதிகம் ஆக்சுவலி. இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நெசசிட்டி இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். அண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து எஸ், நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ வாங்கிட்டு போகலாம். பட் இதுவே எனக்கு வந்து அகாமடேட் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்னு தெரியல. பேக்ஸ் உள்ளதான் கொஞ்சம் பர்ஃப்யூம்லாம் வைக்கலாம் அப்படின்னு மைண்டில் வச்சுருக்கேன். பட் இதுக்கப்புறம் பேக்கிங் தான் ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்க போது. எஸ், ஸோ வாங்கியாச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் ஆகணும். வச்சிடலான்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். அண்ட் நான் வந்து நிறையா எல்லாமே வந்து வேர் ஹவுஸ் சேல்ஸ் போடும்போது தான் வந்து வாங்கினேன். பிகாஸ் அதுதான் எனக்கு எக்கனாமிக்கலி எனக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் நான் வாங்கிட்டு போகிறதும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக எல்லாரையும் கவர் பண்ணலாம். அப்படி நான் நார்மல் காஸ்ட்டில் போய் வாங்கியிருந்தேன்னா இதில் பாதி கூட நான் வந்து இப்போ வாங்கியிருக்க மாட்டேன். லைக் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ்க்கு, ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலிஸ்க்கு, அதாவது அம்மா அப்பா சிஸ்டர் இப்படியே வந்து போயிடும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்க்குலாம் யாருக்குமே வந்து பை பண்ண முடியாது. ஸோ ஐ வுட் சே லைக் எல்லாரும் வந்து வேர் ஹவுஸ் சேல் போடும்போது இல்லை வந்து டிஸ்கவுண்ட்ஸ் போடும்போது அந்த மாதிரி டைமை வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியும் ஊருக்கு போகிறது ஒரு 2-3 months முன்னாடி பிளான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டான சீசனாக பார்த்து பிளான் பண்ணிவிடுங்க. நான் கரெக்டாக கிறிஸ்மஸ் டைம்லேருந்தே வந்து வாங்க ஆரம்பிச்சதுனால எனக்கு அந்த கிறிஸ்மஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கவர் அப் ஆகிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி அந்த பிளாக் ஃப்ரைடே, பாக்ஸிங் டேலாம். ஸோ அந்த டைமில் தான் மோஸ்ட்லி நான் எல்லாமே வந்து வாங்கி திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சது. இட்ஸ் ஆல். இதில் நான் என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப நிறைய பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிட்டேன்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால என்னோட கசின்ஸ் எல்லாருக்கும் வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். எஸ், ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஊருக்கு போகும்போது எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்லி கனடாலேருந்து வந்து கொண்டு போவீங்க இந்தியாவுக்கு அப்படின்றது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கலி நான் இதில் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக போட்டு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் ஜெயேஷ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான vlogs ஆர் கம்மிங் அப். நான் ஊருக்கு போகிறது ஏன் எதுக்கு அப்படின்றதுலாம் வந்து கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஆஃப்டர் லாங் டைம். ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஜெயேஷ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், பாய். See you in next video.